பொறியியல் படிப்புகளில் சேர சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொழிற்படிப்பு மாணவர்களுக்கு 2வது நாளாக கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. அது குறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆர்த்தி. பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு நேற்று தொடங்கியது. முதல் கட்டமாக தொழிற்கல்வி பிரிவினர்களுக்கு இந்த கலந்தாய்வானது நடைபெற்று வருகிறது. நேற்று மட்டுமே 1150 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதில் 869 பேருக்கு ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட்டது. இன்றும் 1000க்கும் மேற்பட்டோர் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றுடன் இந்த தொழிற்கல்வி பிரிவினருக்கான கலந்தாய்வு நிறைவு பெறுகிறது. நாளை மாற்றுத்திறனாளிகள், அதனைத் தொடர்ந்து விளையாட்டுத்துறை, அதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பொது பிரிவினர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. துணை கலந்தாய்வுடன் சேர்த்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை இந்த கலந்தாய்வானது நடைபெற இருக்கிறது. நீட் விவகாரம் தொடர்ந்து இருந்து வரும் நிலையில் இந்த பொறியியல் படிப்பில் ஒதுக்கீட்டு ஆணை பெற்ற மாணவர்கள் மருத்துவ கல்விக்கான கலந்தாய்விலும் கலந்து கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதால் பல காலியிடங்கள் உருவாகும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதேபோல் தற்போது தொழில் பிரிவினருக்கான காலியிடங்களும் பொது பிரிவினர்களுக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் ஆர்த்தி.